நல்லா க்ரீமி அண்ட் டேஸ்டியான சிக்கன் போட்டு ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாமா? அது எப்படி செஞ்சுன்னு சொல்லி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக சிக்கன் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி டர்மரிக், சால்ட், பெப்பர் அண்ட் கரம் மசாலா போட்டு நல்லா மேரினேட் பண்ணி 1/2 அன் ஹவருக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் சால்ட் அண்ட் ஆயில் போட்டு நம்ம வந்து பாஸ்தாவை வந்து வேக வைக்கிறதுக்கு அடுப்பில் தூக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஊற வச்சுருக்க சிக்கன் இருக்கு இல்லையா, அந்த சிக்கனை வந்து மைதாவில் போட்டு நல்லா டிப் பண்ணி டைட்டாக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த டிப் பண்ணதை தூக்கி வாட்டரில் போட்டு அகைன் நம்ம டிப் பண்ணணும். ஸோ வாட்டரில் போட்டு எடுத்து அகெயின் நம்ம ஃப்ளாரில் போட்டு டிப் பண்ணணும். எதுக்காக இந்த ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் சிக்கன் வந்து மேலே இருக்க லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக நமக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் நம்ம இந்த மாதிரி பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த ப்ராசஸ் முடியறதுக்குள்ளே நம்மளுக்கு பாஸ்தா நல்லா 80% வெந்துடும். ஸோ இது வந்து தனியாக நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். அதோட வந்து நம்ம ஃபில்டர் வச்சு சிக்கனையும் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு பொரிக்கலாம். அப்போ தான் உள்ளே இருக்க சிக்கன் வந்து நல்லா வேகும். பக்கத்துலேயே ஒரு பேன் வச்சு அது கூடவே பட்டர் போட்டு, பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட், அதுக்கப்புறம் பாயில் பண்ணி வச்சுருக்க ஸ்வீட் கார்ன், இது ரெண்டுக்குமே போட்டு நல்லா ஃப்ளேவர் வர வரைக்கும் நம்ம லைட்டாக வந்து டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். டாஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு பேனில் ஒரு 1.5 பட்டரை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கார்லிக்கே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கார்லிக்கோட ஃப்ளேவர் நல்லா நமக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதாவையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பால் ஊற்றி லம்ஸ் இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு டேஸ்டிங்க்கு ஏற்ற அளவு கொஞ்சமாக சால்ட் போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கார்னையும் அந்த கேரட்டையும் நம்ம வந்து இதோட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆரிகேனோ, அதுக்கப்புறமா வந்து பெப்பர் ஆட் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா வந்து இதை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் கொதித்து வந்ததுக்கப்புறமா வேக வச்சுருக்க பாஸ்தாவையும் நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரத்தில் வந்து நல்லா க்ரீமி அண்ட் சூப்பராக வந்து இந்த பாஸ்தா நமக்கு ரெடியாக ஆரம்பிச்சிடும். ஃப்ளேவரு அப்படி இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா எனக்கு க்ரீமினஸ் வேணுன்றதுக்காக மொசரல்லா சீஸை வந்து க்யூபாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் நான் வந்து இதோட ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து இதை ஆர்டிஓவில் தான் சாப்பிட்ருக்கேன். ஸோ வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கணுன்றதுக்காக நான் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு